ஹரஹர நம பார்வதீபதையே ஹரஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. கலைநிறை கணபதிக்கு சரணம் சரணம். திருச்செந்தூர் முருகனுக்கு அரோகரா. திருவாவடுதுறை ஆதீன ஸ்ரீ குருமகா சன்னிதானம் அவர்கள் பொன்னார் திருவடிகளை வணங்கியும், தருமபுராதீனம் நட்சத்திர குருமணிகள் ஸ்ரீ குருமகா சன்னிதானம் அவர்கள் பொன்னார் திருவடிகளை வணங்கியும், தருமபுராதீனம் திருநெல்வேலி கட்டளை விசாரணை ஸ்ரீமத் மீனாட்சி சுந்தர தம்பிரான் சுவாமிகள் பொன்னார் திருவடிகளை வணங்கியும், இந்த திருவாசக சிந்தனையை செவ்வனே நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அம்மையார் மீனாம்பாள் பாலசுப்பிரமணியம் அவர்களுக்கு வணக்கத்தையும் கூறி, இதை கூகுள் மீட்டில் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஐயா பரமசிவம் நடராஜன் ஐயா அவர்களுக்கு வணக்கத்தையும் கூறி உங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நாம் மணிவாசக பெருமான் அருளிய தில்லையில் அருளிய கீர்த்தி திரு அகவல் என்கின்ற 2வது பாடலில் இருக்கின்றோம். சிவனது திருவருட்புகழ்ச்சி முறைமை என்றும் அதற்கு தலைப்பு. சிவபெருமான் மணிவாசக பெருமானுக்கு அருள் புரிந்தது, மற்ற அடியார்களுக்கு அருள் புரிந்தது, இவற்றையெல்லாம் எடுத்துச் சொல்வதனால் இது கீர்த்தி திரு அகவல். கீர்த்தி என்றால் பெருமை, கீர்த்தி திரு அகவல் என்று பெயர் பெற்றிருக்கின்றது. அதில் நாம் சென்ற சிந்தனையில் 104வது வரி வரைக்கும் நாம் சிந்தித்தோம். அதனுடைய தொடர்ச்சி இப்பொழுது. அந்த வரிகளை பாடுகின்றேன். முல்லைப்பண் மோகனராகம் ஆதிதாள திஸ்ரநடை. ஊனம் தன்னை ஒருங்குடன் அறுக்கும், ஊனம் தன்னை ஒருங்குடன் அறுக்கும் ஆனந்தம் மே ஆராகருளியும், ஆனந்தம் மே ஆராகருளியும் மாதின் கூருடை மாப்பெரும் கருணையல், மாதின் கூருடை மாப்பெரும் கருணையல் நாத பெரும்பறை நவின்று கரங்கவும், நாத பெரும்பறை நவின்று கரங்கவும். இது எபிசோடு 137 முதற் பகுதியாகவும், அடுத்து வரக்கூடியது அதே எபிசோடு 137 2வது பகுதியாகவும் இருக்கும். ஊனம் தன்னை ஒருங்குடன் அறுக்கும். ஊனம் அப்படின்னா குறைகள், துன்பங்கள், பிறவி, ஆணவம், இதெல்லாம் அதற்கு பொருளாகும். அப்படி பிறவிக்கு காரணமாக இருக்கக்கூடிய அந்த மும்மலங்கள், அவற்றையெல்லாம் முழுவதுமாக அறுக்கக்கூடியவனாக அந்த இறைவன் இருக்கின்றான். அப்படி முழுவதுமாக அந்த ஊனத்தை அறுத்த பிறகு அங்கே என்ன கிடைக்கும்? பேரின்பம் தான் கிடைக்கும். அந்த பேரின்பம் தான் இங்கே ஆனந்தம். அப்படிப்பட்ட அந்த ஆனந்தத்தையே அவன் ஆறாக அருளி செய்கின்றான். அந்த தசாங்கத்துல இதுல அவனுடைய 6 எது அப்படின்னு சொல்லும்போது ஆனந்தம்தான் அவனுடைய பேராறு அப்படின்னுட்டு இதுல கூறுகின்றார்கள். அடுத்து மாதில் போருடை மாப்பெரும் கருணையன், உமாதேவியை ஒரு பாகமாக கொண்ட மிகப்பெரிய கருணையாளனாக அவன் இருக்கின்றான். எதற்காக?
இந்த உயிர்களெல்லாம் நன்றாக வாழ்வதற்காக அவன் மிகப்பெரிய கருணையை உடையவனாக அவன் இருக்கின்றான். அவனுடைய முரசு எது? நாத பெரும்பறை நவின்று கரங்கவும். அதாவது அவன் அந்த நாத பெரும்பறையாகிய சூக்குமை வாக்கு, அதுதான் அவனுக்கு மிகப்பெரிய பறையாக இருக்கிறது, முரசாக இருக்கிறது. அந்த பறையானது தொடர்ந்து சொல்லிக்கொண்டே ஒலிக்கச் செய்து கொண்டு இருக்கிறது அப்படின்ட்டு அவனுடைய முரசு எது அப்படின்னா நாத பெரும்பறை என்று மணிவாசக பெருமான் அருளி செய்கின்றார்கள். இதை விரிவாக நாம் சிந்திப்போம். ஊனம் அப்படின்னா பிறவிக்கு காரணமானது எல்லாமே அதுல ஊனம். ஒருங்கு அப்படின்னா ஒரு சேர முழுவதுமாக. உடன் அப்படின்னா விரைவாக. அப்போ பிறவிக்கு காரணமாகிய அந்த அனைத்தையும் முழுவதுமாக வேரோடு உடனே அறுக்கக்கூடியவனாக அந்த இறைவன் இருக்கின்றான். அதன் பிறகு அவன் ஆனந்தத்தையே நமக்கு ஆறாக அருளி செய்கின்றான் அப்படின்ட்டு இதுல சொல்லப்படுகிறது. இதுல பாத்தீங்கன்னா அந்த ஊனம் அப்படிங்கிறதுக்கு நிறைய திருமுறைகள்ல அதை கையாண்டிருக்காங்க. திருஞான சம்பந்த சுவாமிகள் முதல் திருமுறையில சொல்லும்போது ஏன மறுப்பினோடும் எழில் ஆமையும் பூண்டு அழகார் நன்றும் காணமர்மான் மறிக்கை கடவுள் கருதும் இடம் வான மதி தடவோம் வளர் சோலைகள் சூழ்ந்து அழகார் நம்மை ஊனம் மறுத்த பிரான் திரு ஊரலை உள்குதுமே. நம்மை ஊனம் அறுத்த பிரான், அப்படிப்பட்ட அந்த பெருமானாக அந்த இறைவன் இருக்கின்றார் அப்படின்னுட்டு முதல் திருமுறையில சொல்றாங்க. இரண்டாம் திருமுறையில சொல்லும்போது ஞானம் உணர்வான் காளி ஞான சம்பந்தன் தேனும் வண்டும் இன்னிசை பாடும் திருப்பாசோர் காணம் உறைவார் கடல் சேர் பாடல் இவை வல்லார் ஊனம் இலராய் உம்பர்வானத்து உறைவாரே. அந்த திருப்பாசூர் திருத்தலத்தில் சம்பந்த பெருமான் பாடிய பாடல்களை பாடக்கூடியவர்களுக்கு அவர்களுக்கு ஊனம் என்பதே கிடையாது. அப்படி அந்த ஊனம் இல்லாதவர்களாக அவர்கள் இருப்பார்கள் அப்படின்னுட்டு அந்த ஊனம்ங்கிறத இதுல திருஞான சம்பந்த பெருமான் கூறுகின்றார்கள். மேலும் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் 7ஆம் திருமுறையில சொல்லும்போது மானை நோக்கியர் கண்வலைப்பட்டு வருந்தி யான் உற்ற வல்வினைக்கு அஞ்சி தேனை ஆடிய கொன்றையினாய் உன் சீலமும் குணமும் சிந்தியாதே நானும் இத்தனை வேண்டுவது அடியே உயிரொடு நரகத்து அழுந்தாமே ஊனம் உள்ளன தீர்த்து அருள் செய்யாய் ஒற்றையோர் ஏனோ ஓர் உறைவானே. இந்த பிறவிக்கு காரணமானவற்றிலெல்லாம் நான் சிந்திக்காமல் அதன் காரணமாக எனக்கு நரகம் வராமல்
எனக்கு அருள் செய்வாயாக, என்னிடத்தில் உள்ள ஊனங்களை எல்லாம் தீர்த்து அருள் செய்ய மாட்டாயா என்று சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இதில் வேண்டுகின்றார்கள். மேலும் அதே 7ஆம் திருமுறையில சொல்லும்போது, தேனை ஆடிய கொன்றையினானை தேவர் கை தொழும் தேவர் பிரானை ஊனம் ஆயின தீர்க்க வல்லானை ஒற்றை ஏற்றனை நெற்றிக் கண்ணானை காண ஆனையின் கொம்பினை பீழ்ந்த கள்ளப்பிள்ளைக்கும் காண்பரிதாய வானநாடனை வாழ்கொழி புத்தோர் மாணிக்கத்தை மறந்து என் நினைக்கேனே. ஊனமாயின தீர்க்க வல்லானை, நம்முடைய ஊனங்களை எல்லாம் தீர்க்கக்கூடியவன் அந்த இறைவன் அப்படின்னுட்டு சொல்கின்றார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். மேலும் 6ஆம் திருமுறையில திருத்தாண்டகத்துல திருநாவுக்கரசு சுவாமிகள் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, பெருகி அலைக்கின்ற ஆரே போற்றி, பேரா நோய் பேர விடுப்பாய் போற்றி, உருகி நினைவார்தம் உள்ளாய் போற்றி, ஊனம் தவிர்க்கும் பிரானே போற்றி, அருகி மிளிர்கின்ற பொன்னே போற்றி, யாரும் இகழப்படாதாய் போற்றி, கருகி பொழிந்தோடு நீரே போற்றி, கயிலை மலையானே போற்றி போற்றி, ஊனம் தவிர்க்கும் பிரானே போற்றி அப்படின்னுட்டு அந்த இறைவனை ஊனத்தை தவிர்க்கக்கூடிய பிரானாக திருநாவுக்கரசு பெருமான் கூறுகின்றார். இந்த 2 வரிக்கு அருமையான ஒரு மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழ்ல இருந்து ஒரு பாடல். குமரகுருபர சுவாமிகள் தொடுக்கும் கடவுள் பழம்பாடல் தொடையின் பயனே நரை பழுத்த துறை தீந்தமிழின் ஒழுகுணரும் சுவையே அகந்தை கிழங்கை அகழ்ந்து எடுக்கும் தொழும்பர் உள்ள கோயிற்கு ஏற்றும் விளக்கே வளர் சிமய இமய பொறுப்பில் விளையாடும் இளமென் பிடியே எரிதரங்கம் உடுக்கும் புவனம் கடந்து நின்ற ஒருவன் திருவுள்ளத்தில் அழகு ஒழுக எழுதி பார்த்திருக்கும் உயிரோவியமே மதுகரம் வாய் மடுக்கும் குளர்காடு ஏந்தும் இளவஞ்சி கொடியே வருக வருகவே மலையத்துவசன் பெற்ற பெருவாழ்வே வருக வருகவே. இதில் பார்த்தீங்கன்னா, அகந்தை கிழங்கை அகழ்ந்து எடுக்கும் தொழும்பர். அப்போ அந்த அகழ்ந்து, அகந்தை கிழங்கு தான் இங்க ஊனம் தன்மை. அகழ்ந்து அப்படிங்கிறதான் ஒருங்குடன், ஒருங்கு. அப்படி அகழ்ந்து எடுக்கக்கூடிய தொழும்பர் அந்த அடியார்கள் அப்படிங்கிறத அந்த வரியோடு நம்ம சேர்த்து சிந்திக்கக்கூடிய ஒரு இடமாக இருக்கின்றது. அப்படி அந்த பிறவிக்கு காரணமாகிய அந்த ஊனங்களை எல்லாம் ஒரு சேர முழுவதுமாக விரைவாக அறுக்கக்கூடியவனாக அந்த இறைவன் இருக்கின்றான். சரி, அவ்வாறு அறுத்ததற்கு பிறகு அவனுடைய பேரின்பத்தையே நமக்கு அருளி செய்கின்றான். அந்த பேரின்பமே அவனுக்கு ஆறாக, ஆனந்த வெள்ளமே ஆறாக அவனுக்கு இருக்கின்றது அப்படின்னு சொல்றாங்க. திருவாசகத்துல நிறைய பாடல்கள்ல இந்த ஆனந்த ஆற்றினை பற்றி கூறுகின்றார் மணிவாசக பெருமான். திருச்சாழல் அதுல சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, தான் அந்தம் இல்லான் தனை அடைந்த நாயேனை ஆனந்த வெள்ளத்து அழுத்து வித்தான் காணேடி. ஆனந்த வெள்ளத்து அழுத்து வித்த திருவடிகள் வானுந்து தேவர்கட்கு ஓர் வான் பொருள்கான் சாழலோகோ. தனையடைந்த நாயேனை ஆனந்த வெள்ளத்து அழுத்து வித்தான்
அப்ப அந்த ஆனந்த வெள்ளம், அந்த ஆனந்தம் தான் அவனுக்கு ஆறாக இருக்கின்றது அப்படின்னுட்டு. மேலும் அதே திருவாசகத்துல திருத்தசாங்கத்துல சொல்லும்போது பாத்தீங்கன்னா, திருத்தசாங்கத்துல சொல்லும்போது, செய்யவாய் பைஞ்சிறகில் செல்வி நம் சிந்தை சேர் ஐயன் பெருந்துரையான் ஆறு உரையாய் தையலாய் வான் வந்த சிந்தை மலம் கழுவ வந்து இழியும் ஆனந்தம் கான் உடையானாறு. அந்த ஊனம் தன்னை ஒருங்குடன் அறுக்குங்கிறது தான் இங்க சிந்தை மலம் கழுவ அப்படிங்கிறது. அப்படி அந்த வந்து இழையும், அப்ப ஆகாயத்திலிருந்து வரக்கூடிய கங்கையாறுன்னு அதற்கு எடுக்கலாம். ஏன்னா கங்கையில் குளித்தால் நம்முடைய பிறவி நோய் தீருகிறது. அப்படிப்பட்ட அந்த ஆனந்தம் தான் உடையான் ஆறு. அந்த ஆனந்தமே அவனுக்கு ஆறாக இருக்கின்றது அப்படின்ட்டு இதுல மணிவாசக பெருமான் கூறுகின்றார்கள். மேலும் அதே திருவாசகத்துல சோதியாய் தோன்றும் உருவமே அருவாம் ஒருவனே சொல்லுதற்கு அரிய ஆதியே நடுவே அந்தமே பந்தம் மறுக்கும் ஆனந்தமாகடலே தீதிலா நன்மை திருவருட்குன்றே திருப்பெரும் துறை உரை சிவனே யாது நீ போவதோர் வகை எனக்கு அருளாய் வந்து நின் இணையடி தந்தே. பந்தம் அறுக்கும் ஆனந்தமாகடலே. பந்தம் அறுக்கும் தான் ஊனம் தன்னை ஒருங்குடன் அறுக்கும். ஆனந்த மாக்கடல், கடல் தான் இங்க ஆறு. அந்த ஆனந்த கடலாக ஆனந்த ஆறாக அவன் இருக்கின்றான் அப்படின்னுட்டு இதுல மணிவாசக பெருமான் கூறுகின்றார்கள். மேலும் அதே திருவாசகத்துல சொல்லும்போது கடலே அணைய ஆனந்தம் கண்டார் எல்லாம் கவர்ந்து உண்ண இடரே பெருக்கி ஏசற்று இங்கு இருத்தல் அழகோ அடிநாயேன் உடையாய் நீயே அருளுதி என்று உணர்த்தாது ஒளிந்தே கழிந்தொழிந்தேன் சுடரார் அருளால் இருள் நீங்க சோதியினித்தான் துணியாயே. கடலே அணைய ஆனந்தம், அந்த ஆனந்தம் கடல் போல ஆறாக அது இருக்கின்றது அப்படின்ட்டு கூறுகின்றார்கள். மேலும் அதே திருவாசகத்துல அழிவின்றி நின்றதோர் ஆனந்த வெள்ளத்திடை அழுத்தி கழிவில் கருணையை காட்டி கடிய வினை அகற்றி பழமலம் பற்றறுத்து ஆண்டவன் பாண்டி பெரும்பதமே முழுது உலகும் தருவான் கொடையே சென்று முந்துமினே. அழிவின்றி நின்றதோர் ஆனந்த வெள்ளம், அந்த ஆனந்த வெள்ளத்துக்கு அழிவு என்பதே கிடையாது அப்படின்னுட்டு மணிவாசக பெருமான் இதில் கூறுகின்றார்கள். மேலும் அதே திருவாசகத்துல இன்னொரு பாட்டுல சொல்லும்போது அட்டமூர்த்தி அழகன் இன்னமுது ஆய ஆனந்த வெள்ளத்தான் சிட்டன்மை சிவலோகநாயகன் தென்பெருந்துறை சேவகன் மட்டுவார் குழல் மங்கையாளை ஓர் பாகம் வைத்த அழகந்தன் வட்ட மாமலர் சேவடி கண்ணம் சென்னி மன்னி மலருமே. இன்னமுதாய ஆனந்த வெள்ளத்தான் அப்படின்ட்டு அந்த ஆனந்த வெள்ளமே அவனுக்கு ஆறாக இருக்கின்றது அப்படின்ட்டு மணிவாசக பெருமான் கூறுகின்றார்கள். மேலும் திருக்கோவையார்ல சொல்லும்போது ஆனந்தமா கடல் ஆடு சிற்றம்பலம் அன்ன பொன்னில்
தேனுந்து மாமலை சீரூர் இது செய்யலாவது இல்லை வானூது மாமதி வேண்டி அழுமளப் போலும் மண்ணோ நானும் தளர்ந்த நன்றியும் தளர்ந்தனை நன்னெஞ்சமே. ஆனந்த மாக்கடல், சிவபெருமான் ஆனந்த மாக்கடலாக ஆகுவது இங்கே கூறப்படுகிறது. மேலும் அதே திருக்கோவையார்ல ஆனந்த வெள்ளத்து அழுந்தும் போரார் உயிர் கொண்டு ஆனந்த வெள்ளத்திடை திளைத்தால் ஒக்கும் அம்பலம் சேர் ஆனந்த வெள்ளத்து அரைக்கடலோன் அருள் பெற்றவரின் ஆனந்த வெள்ளம் வற்றாது முற்றாது யுவனி நலமே. அந்த ஆனந்த வெள்ளம் பற்றாது முற்றாது அப்படின்ட்டு அந்த ஆனந்த வெள்ளத்தினுடைய பெருமையை மணிவாசக பெருமான் திருக்கோவையார்ல கூறுகின்றார்கள். மேலும் சேந்தனாருடைய திருவிசைப்பாவுல திருவாவடுதுறையில சொல்லும்போது பாலும் அமுதமும் தேடுமாய் ஆனந்தம் தந்து உள்ளே பாலிப்பான் போலும் என் ஆருயிர் போகமாம் புறகால காமபுராந்தகன் சேலும் கயலும் திளைக்கும் நீர் திருவாவடுதுறை வேந்தனோடு ஆலோம் அதற்கே முதலுமாம் அறிந்தோம் அறிவை பொய்யாததே. பாலும் அமுதமும் தேனுமாய் ஆனந்தம் தந்து உள்ளே பாலிப்பான். அந்த ஆனந்த ஆற்றில் குளிக்கச் செய்து நம்மை பரிபாலனம் செய்வான் அப்படின்னுட்டு இதுல கூறப்படுகிறது. மேலும் சேந்தனாருடைய திருப்பல்லாண்டுல பாத்தீங்கன்னா மிண்டு மனத்தவர் போமின்கள் மெய்யடியார்கள் விரைந்து வம்பில் கொண்டும் கொடுத்தும் குடிகுடீசற்கு ஆட்சேமில் குழாம் புகுந்து அண்டம் கடந்த பொருள் அளவில்லதோர் ஆனந்த வெள்ளப் பொருள் பண்டோ இன்றும் என்றும் உள்ள பொருள் என்றே பல்லாண்டு கூறுதுமே. ஆனந்த வெள்ளப் பொருள், அந்த இறைவன் ஆனந்த வெள்ளமாக ஆறாக அவன் இருக்கின்றான். ஆனந்த வெள்ளமாக அண்டம் கடந்த பொருள் ஆனந்த வெள்ளப் பொருளாக அவன் இருக்கின்றான் அப்படின்ட்டு 11ஆம் திருமுறையில பட்டினத்து பிள்ளையார் அருள் செய்த கோயில் நான்மணி மாலையில நம்ம ஏற்கனவே சொல்லிட்டு வரோம். ஒரு தசாங்கத்தை அதுல சொல்றாங்க. அதுல 6 அப்படிங்கிறத சொல்லும்போது பாத்தீங்கன்னா தெய்வ கங்கை ஆற்றை கூறுகின்றார். நம்ம ஏற்கனவே அதுல பார்த்தோம். அந்த கங்கை ஆறு தன்னிடத்தில் குளித்தவர்களை எல்லாம் புனிதமுடையவர்களாக ஆக்குகிறது. அதை சொல்லும்போது உரையின் வரையும் பொருளின் அளவும் இருவகைப்பட்ட எல்லையும் கடந்து தம்மை மறந்து நின்னை நினைப்பவர் செம்மை மனத்தினும் தில்லை மன்றினும் நடம் ஆடும் அம்பலவான நீடு குன்ற கோமான் தன் திருப்பாவையை நீலமேனி மால் திரு தங்கையை திருமணம் புணர்ந்த ஞான்று பெரும நின் தாதவிழ் கொன்றை தாரும் ஏதமில் வீர வெள்விடை கொடியும் போரில் தழங்கும் தமருகப்பறையும் முழங்கு ஒலி தெய்வ கங்கையாரும். முழங்கு ஒலி தெய்வ கங்கையார், அந்த தெய்வ கங்கையார் அதுதான் ஆனந்த வெள்ளம். அதுல குளித்தால் நம்முடைய அந்த கங்கையில் குளித்தால் நம்முடைய ஊனம் முழுவதையும் ஒருங்குடன் அறுக்கும் அப்படின்ட்டு. அப்படி அந்த கோயில் நான்மணி மாலையில பட்டினத்து சுவாமிகள் இத கூறுகின்றார்கள். மேலும் சேக்கிழார் அருளிய பெரிய புராணத்துல தடுத்தாட்கொண்ட புராணத்துல சொல்லும்போது தில்லை எம்பதிய சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தரிசனம் செய்கின்றார்கள். அப்போ அவர்களுக்கு ஏற்பட்டதை கூறுகின்றார்.
ஐந்து பேரறிவும் கண்களே கொள்ள அழப்பரும் கரணங்கள் நான்கும் சிந்தையேயாக குணமொரு மூன்றும் திருந்து சாத்துவிகமேயாக இந்து வாழ் சடையா நாடும் ஆனந்த எல்லையில் தனிப்பெரும் கூத்தில் வந்த பேரின்ப வெள்ளத்துள் திளைத்து மாறிலா மகிழ்ச்சியில் மலர்ந்தார் வந்த பேரின்ப வெள்ளத்துள் திளைத்து. அந்த பேரின்ப வெள்ளம்தான் அவனுடைய ஆறாக இருக்கிறது. ஆனந்தம்தான் பேரின்பம், அது அவனுக்கு ஆறாக இருக்கின்றது. மேலும் திருநாவுக்கர சுவாமிகள் புராணத்துல பாத்தீங்கன்னா, கண்ட ஆனந்த கடலினை கண்களால் முகந்து கொண்டு கைகுவித்து எதிர் விழுந்து எழுந்து மெய்குலைய அண்டர் முன்பு நின்று ஆடினார் பாடினார் அழுதார் தொண்டனார்க்கு அங்கு நிகழ்ந்தன யார் சொல்ல வல்லார். கண்ட ஆனந்த கடலினை அதாவது கைலாயத்துல உள்ள காட்சி திருவையாறுல திருநாவுக்கரசு பெருமானுக்கு கொடுக்கின்றார் சுவாமி. அதைத்தான் இதுல கூறுகின்றார். கண்ட ஆனந்த கடலினை கண்களால் முகந்து, கண்களால அப்படியே கோரி கோரி குடிக்கிறாராம், முகந்து குடிக்கின்றார். அப்படி அந்த ஆனந்த கடலாக ஆனந்த வெள்ளமாக அந்த இறைவன் இருக்கின்றான் அப்படின்னுட்டு இதுல சேக்கிழார் பெருமான் அருளி செய்கின்றார்கள். அடுத்து உமாபதி சிவம் அருளிய அந்த நெஞ்சுவிடு தூது. உமாபதி சிவம் தன்னை தலைவியாகவும் மறைஞான சம்பந்தரை தலைவனாகவும் கொண்டு அந்த மறைஞான சம்பந்தருக்கு தசாங்கத்தை கூறுகின்றார். அதுல சொல்லும் போது பாத்தீங்கன்னா 57வது வரி, அதாவது வஞ்சம் அற தான் அந்தம் இல்லாத தன்னழியால் ஓங்கி வரும் ஆனந்தம் என்பதோர் ஆறு உடைய. அதாவது வஞ்சனையின்றி வழங்கும் முடிவில்லாத பேரருளாய் நடந்து வரும் ஆனந்தம் என்பதொரு பேராற்றினை உடையவனாக அவன் இருக்கின்றான் அப்படின்னுட்டு இதுலயும் அந்த ஆனந்தமே அவனுக்கு ஆறாக இருக்கின்றது அப்படின்னுட்டு உமாபதி சிவம் தன்னுடைய குருநாதராகிய மறைஞான சம்பந்தருக்கு உரிய ஆறு எது என்றால் ஆனந்தம் என்பதோர் ஆறுடையான். சுவாமிக்குரியதுதானே எல்லாமே அவனுடைய அடியார்களுக்கும். அதனால இதுவும் நாம ஒப்பிட்டு நோக்குவதற்கு ஒரு அருமையான இடமாக இது இருக்கின்றது. இவ்வாறு அந்த பிறவிக்கு காரணமாகிய ஊனங்கள் அனைத்தையும் ஒரு சேர விரைவாக அறுத்து அடியார்களுக்கு ஆனந்தத்தையே பேரின்பத்தையே ஆறாக அருளக்கூடியவன் அந்த இறைவனாக இருக்கின்றான் அப்படின்ட்டு. அடுத்து பாத்தீங்கன்னா அப்ப இறைவனுக்கு பேரின்பமே ஆறாக இருக்கின்றது. அடுத்து மாதில் போருடை மாப்பெரும் கருணையன் நாத பெரும்பறை நவின்று கரங்கவும். உமாதேவியை ஒரு பாகத்தில் உடையவனாக மிகப்பெரிய கருணை உடையவனாக அவன் இருக்கின்றான் அப்படின்ட்டு. அதாவது உமாதேவியை ஒரு கூற்றில் உடையவனாகிய மிகப்பெரிய கருணையாளனாக கருணாகரனாக அவன் நாத பெரும்பறையை விரும்பி ஒலிக்க செய்கின்றான். அதாவது
அந்த பெரும்பறை அப்படிங்கிறது படைத்தல் தொழிலை புரிவது. அப்படி படைத்தல் தொழிலை அவன் புரிவதனால் அவன் பெண்ணொரு பாகனாக இருந்து அந்த பெரும்பறையை ஒலிக்கின்றான். அவனுடைய பறை பரநாத வடிவமாக ஆனது என்பன உணர்த்தப் பெற்றது. மேலும் அந்த பரநாத வடிவாக அந்த பறை இருக்கின்றது அப்படின்னுட்டு இதுல சொல்லப்படுகிறது. அந்த பறை ஒலியில நிறைய சொற்கட்டுகள் எல்லாம் அவன் ஏற்படுத்துகின்றான். அது அதான் நவின்று கரங்கவும். நவின்றுனா அது ஒலிக்க செய்தல் அப்படிங்கிற அர்த்தத்துல இது சொல்லப்படுகிறது. அதாவது அதே நம்ம இந்த 11ஆம் திருமுறையில அதே அந்த பட்டினத்து சுவாமிகள் அருளி செய்த கோயில் நான்மணி மாலையில இந்த நாதத்தை பத்தி சொல்லப்படுகிறது. அதுல சொல்லும்போது பாத்தீங்கன்னா, வீர வெள்விடை கொடியும் போரில் தழங்கும் தமருகப் பறையும் அப்படின்ட்டு, அப்படிப்பட்ட அந்த பறையை உடையவனாக அவன் இருக்கின்றான் அப்படின்ட்டு இந்த 11ஆம் திருமுறையில சொல்லப்படுகிறது. மேலும் சிவஞான சித்தியார்ல சொல்லும்போது சூக்கும வாக்கே அவனுக்கு பறையாக இருக்கின்றது அப்படின்ட்டு சொல்லப்படுகிறது. அதாவது வாக்குகள் 4ஆக சொல்லப்படுகிறது. வைகரி, மத்திமை, பைசந்தி, சூக்குமை அப்படின்ட்டு. இதுல வைகரிங்கிற வாக்கு தன் செவிக்கும் பிறர் செவிக்கும் கேட்கப்படுவது. மத்திமை என்பது செவியில் கேட்கப்படாதது, மெல் ஓசையாய் கண்டத்திலே விளங்குவதால் உள்ளே உணரப்படும் ஓசையாக இருக்கின்றது. அடுத்து பைசந்தி அப்படிங்கிறது பல வகைப்பட்ட எழுத்துக்கள் வேறு வேறாக விளங்கி தோன்றும் முறைமையினை அடக்கி மிகவும் சூக்கும ரூபமாய் கொண்டு சிந்தையில் அமர்ந்து நிற்பது ஆகும். அடுத்து சூக்குமை வாக்கின் இலக்கணம் 43வது பாடல். சூக்கும வாக்கது உள்வோர் சோதியாய் அழிவது இன்றி ஆக்கிடும் அதிகாரத்திற்கு அழிவினை தன்னை கண்டால் நீக்கமில் அறிவு ஆனந்த முதன்மை நித்தியம் உடைத்தாய் போக்கொடு வரவு இழைப்பும் விகாரமும் புருடன்கின்றாகாம். அதாவது சூக்கும வாக்கு அப்படிங்கிறது காரண சரீரத்திற்கு உள்ளாக நாத மாத்திரையாக விளங்குவது. பைசந்தி, மத்திமை, வைகரியாய் விருத்திப்படுவது ஆகிய தன் அதிகார மாத்திரைக்கே அழிவு உண்டாக அந்த சூக்கும வாக்கு சுத்தமாயா ரூபமாய் கேடு இன்றி நிலை பெறுவது ஆகும். தவத்தின் சிறப்பால் சூக்கும வாக்கை உள்ளபடி காணப்பெறுவார்கள். அவர்களுக்கு நீங்காத பேரறிவு, ஆனந்தம், சுதந்திரம், நித்தியத்துவமும் உடையதாய் சுத்தமாயா புவனத்தில் உள்ள அபரமுத்தி பெரும்போகம் உண்டாகும். இந்த வாக்கினை உணரப் பெற்றவர்களுக்கு நாசோற்பத்தியால் வரும் இழைப்பும் விகாரமும் ஒருதல் இல்லை ஆகும் அப்படின்ட்டு. அதாவது சூக்கும வாக்கு ஏனைய 3 வாக்குகளைப் போல தோன்றி ஒடுங்குவது இல்லை. பிற வாக்குகள் தோன்றுவதற்கு காரணமாயிருப்பது. இந்த வாக்குகளுக்கு வேறாக ஆன்மா தன்னை காணும் பொழுது அதுவே பரமுத்தி பேறு ஆகும்.
அந்த சூக்கும வாக்கே அவனுக்கு பறையாக இருக்கின்றது அப்படின்ட்டு சொல்லப்படுகிறது. நெஞ்சுவிடு தூதுலையும் உமாபதி சிவம் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா 77வது வரியில சொல்றார். கமை ஒன்றி தம்மை மறந்து தழல் ஒளியுள்ளே இருத்தே இம்மை மறுமை இரண்டு அகற்றி செம்மையே வாயுவை ஓடா வகை நிறுத்தி வானத்து வாயுவையும் அங்கே உற அமைத்து தேயுவால் என்றும் ஒரு தகைமையாயிருக்கும் இன்பருளே நின்று முழங்கும் நெடுமுரசோன். நின்று முழங்கும் நெடுமுரசோன் அப்படின்னுட்டு அந்த யோக நிலையில் நின்று மூண்டெழும் கனல் வழி பெறும் அமுத நுகர்வால் அசைவற்ற நிலையில் இறையருளோடு ஒன்றுபட்டு இருக்கும் இனிய அன்பர்தம் இதயத்தே நின்று முழங்கும்படியான நெடிய முரசினை உடையவன். அதுதான் சூக்குமை வாக்காக இருக்கின்றது. அப்படிப்பட்ட அந்த இறைவன் இத திருவாசகத்துல மணிவாசக பெருமான் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா 8ஆம் திருமுறையில சொல்லும்போது வேதமொழியர் வெண்ணீற்றர் செம்மேனியர் நாதப்பறையினர் அன்னே என்னும் நாதப்பறையினர் நான்முகன் மாலுக்கும் நாதரு இந்நாதனார் அன்னே என்னும் நாதமாகிய பறையை உடையவர் அப்படின்ட்டு இதுல சொல்லப்படுகிறது. மேலும் அதே திருவாசகத்துல அந்த தசாங்கத்துல சொல்லும்போது பார்த்தீங்கன்னா 8வது பாட்டுல இன்பால் மொழிக்கிள்ளாய் எங்கள் பெருந்துரைக்கோன் முன்பால் முழங்கும் முரசை அம்பாய் அன்பால் பிறவி பகை கலங்க பேரின்பத்து ஓங்கும் பருமிக்க நாதப்பறை. இறைவன் தன் அன்பு காரணமாக அடியார்களின் பிறவியாகிய பகை கலங்கி அழிய பேரின்ப நிலையில் மிக்கு ஒலிக்கும் நாதமே ஆன பறையே அவன் திருமுன்னர் ஒலிக்கும் பறையா அப்படின்ட்டு அந்த பறையை பற்றி தசாங்கத்துல மணிவாசக பெருமான் கூறுகின்றார்கள். மேலும் அதே திருவாசகத்துல சொல்லும்போது படையெழுச்சியில ஞானவாழ் ஏந்தும் ஐயர் நாதப்பறை அறைமீன் மானமா ஏறும் ஐயர் மதிவன் குடை கவிமின் ஆன நீற்று கவசம் அடைய புகுமின்கள் வானவோர் கொள்வோம் நாம் மாயப்படைவாராமே. ஐயர் நாதப்பறை அறைமின் இதுல அந்த பிரணவநாதப்பறை மந்திர ஜபம் அந்த அப்படிப்பட்ட அந்த பறையை அறையுங்கள் அப்படின்னுட்டு இதுல மணிவாசக பெருமான் அந்த பறையை பற்றி கூறுகின்றார்கள். மேலும் அவன் திருஞான சம்பந்த பெருமான் 2ஆம் திருமுறையில சொல்லும்போது திருநல்லூர் திருத்தலத்துல சொல்லும்போது குறை நிரம்பா வெண்மதியம் சூடி குளிர்வுன் சடை தாழ பறை நவின்ற பாடலோடு ஆடல் பேணி பயில்கின்றேர் சிறை நவின்ற தன்புணலும் வயலும் சூழ்ந்த திருநல்லூர் மறை நவின்ற கோயிலே கோயிலாக மகிழ்ந்தீரே. பறை நவின்ற பாடலோடு ஆடல் பேணி பயில்கின்றேர் அப்படின்ட்டு அந்த பறையோடு பறைகளெல்லாம் அங்கே வாசிக்கப்படுகிறது அப்படின்னுட்டு அந்த பறை ஒரு இசைக்கருவியாகவும் அது இறைவன் முன்பு வாசிக்கக்கூடியதாகவும் சொல்லப்படுகிறது. அடுத்து பார்த்தீங்கன்னா
திருநாவுக்கரசு பெருமான் திருத்தாண்டகத்துல சொல்லும்போது, பிறையோடு பெண்ணொருபால் வைத்தான் தான் கான், பேரவன்கான் பிறப்பு ஒன்றும் இல்லாதான்கான், கரையோடு மணிமிடற்று காபாலிகான் கட்டங்கன்கான் கையில் கபாலமேந்தி, பறையோடு பல்கீதம் பாடினான்கான் ஆடினான்கான் பாடின பாணியாக நின்று, மறையோடு மாகீதம் கேட்டான் தான்கான் மாகடல் சூழ் கோகரணம் மன்னினானே. பறையோடு பல்கீதம் பாடினான்கான் அப்படின்னுட்டு இதுலேயும் அந்த பறையை பற்றி நிறைய பாடல்களில் சொல்லப்படுகிறது. சுந்தரமூர்த்தி சுவாமிகள் 7ஆம் திருமுறையில் சொல்லும்போது, நரை சேர் மலரை கணையானை நயனத்தியால் பொடி செய்த இறையார் ஆவர் எல்லார்க்கும் இல்லை என்னாது அருள் செய்வார், பறையார் முழவும் பாட்டோடு பயிலும் தொண்டர் பயில் கடவுர், பிறையார் சடையார் மயானத்து பெரிய பெருமான் அடிகளே. பறையார் முழவும் பாட்டோடு பயிலும் தொண்டர், அந்த தொண்டர்கள் எல்லாம் அந்த பறை போன்றவற்றையெல்லாம் வாசித்து கொண்டு இருக்கின்றார்கள் அப்படின்ட்டு. மேலும் 9ஆம் திருமுறை திருவிசைப்பாவுல பார்த்தீங்கன்னா, கடுப்பாய் பறை கரங்க கடுவஞ்சிலையும் கணையும் கவனும் கை கொண்டு, உடுப்பாய் தோல் செருப்பு சுரிகை வராகம் முன்வோடு விழி உழைப்ப, நடப்பாய் மகேந்திரநாதா நாதாந்தத்து அறையா என்பார்க்கு, நாதாந்த பதம் கொடுப்பாய் என்னும் குணக்குன்றே என்னும் குலாத்தில்லை அம்பல கூத்தனையே. இதுல அந்த பறைங்கிறது வேட்டை பறையாக சொல்லப்படுகிறது. அப்படிப்பட்ட பறை கரங்க, இதுல அந்த கரங்கங்கிறத அருமையாக கையாண்டிருக்காங்க. இதுல நாத பெரும்பறை நவின்று கரங்கவும்ங்கிறது மாதிரி இதுல அந்த கடுப்பாய் பறை கரங்க அப்படிங்கிற அந்த கரங்கங்கிற வார்த்தைய அருமையா கையாண்டிருக்காங்க. மேலும் காரைக்கால் அம்மையார் அருளிய பாடலிலிருந்து ஒரு பாடலை பார்த்தோம் என்றால், அதாவது மூத்த திருப்பதிகம் அதுல சொல்லும்போது 9வது பாட்டுல, கடுவன் புகழும் களை சொல் பொதும்பிற் கழுகும் பேயுமாய், இடுவன் தலையும் ஏம புகையும் எழுந்த பெருங்காட்டில், கொடுவெண் தலையும் பிறையும் ததும்ப கொள்ளல் திசை பாட, படுவெண் துடியும் பறையும் கரங்க பரமன் நாடுமே. படுவெண் துடியும், துடி உடுக்கை, பறை ரெண்டு தனித்தனின்னுட்டு அழகா காமிக்கிறாங்க. அந்த பறையும் கரங்க, கரங்கன்னா தொடர்ந்து ஒலிக்க செய்தல். அப்படி அந்த துடியும் பறையும் கரங்க பரமன் ஆடுமே, அந்த பரமன் ஆடுகின்றார் அப்படின்ட்டு இதுல சொல்லப்படுகிறது. மேலும் அந்த பறை நன்மைக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு வாத்தியமாகவும் அது இருக்கின்றது. திருஞான சம்பந்த பெருமானும் திருநாவுக்கரசு பெருமானும் பஞ்சகாலத்தில் பறை அறிவித்து சோரிட்டார்கள். அப்போ அந்த பறை ஒரு நன்மையை தரக்கூடிய செயலை அறிவிப்பதற்கு உரிய ஒரு கருவியாக அது இருந்திருக்கின்றது. அதே போல சுந்தரமூர்த்தி சுவாமிகள் வீட்டு முன்னால நெல் மலைமலையா திருவாரூர்ல குவிஞ்சு கிடக்கு. அப்ப சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் பறை அறிவித்து உங்க வீட்டு பக்கம் இருக்கிற நெல்லெல்லாம் நீங்க எடுத்துக்கிடுங்க அப்படின்னுட்டு பறை அறிவித்து சொன்னார்னுட்டு பெரிய புராணத்துல இருக்கு. அப்ப அந்த பறைங்கிற ஒரு கருவி நன்மையை செய்யக்கூடியதாக அது வழக்கத்தில் இருந்திருக்கின்றது. அது இறைவனிடத்தில் அந்த நாத பெரும்பறை தொடர்ந்து ஒலித்து கொண்டு
இருக்கின்றது அப்படின்ட்டு. அந்த இறைவன் எப்படிப்பட்டவன்? அவன் மாதோர் கூரனாக இருக்கக்கூடியவன் அப்படின்ட்டு. மாதில் கூருடை மாப்பெரும் கருணையன். ஏன்னா அந்த உமாதேவியோடு இருந்து அந்த பறை அறையும் போது அதிலிருந்து இந்த தோற்றங்கள் ஏற்படுகிறது, உலக தோற்றங்கள். அப்போ அம்பிகையோடு இருந்தா தானே நமக்கு தனு கரண புவன போகங்களை எல்லாம் கொடுத்து நமக்கு இன்பத்தை எல்லாம் கொடுத்து கொஞ்சம் வினைய கழிக்க வைப்பான். அதனாலதான் அம்பிகையோடு இருந்து அப்படிங்கிறது இதுல சொல்லப்படுகிறது. மாதில் கூருடை மாப்பெரும் கருணையன். திருமுறைகள்ல நிறைய பாடல்கள்ல அந்த மாதோர் கூரன்னுட்டு வருது. திருஞான சம்பந்த பெருமான் 2ஆம் திருமுறையில சொல்லும் போது பாத்தீங்கன்னா, மாதோர் கூரனை வலஞ்சொழி மருவிய மருந்தினை வயற்காளி நாதம் வேதியன் ஞான சம்பந்தன் வாய் நவிற்றிய தமிழ் மாலை ஆதரித்து இசை கற்று வல்லார் சொல்ல கேட்டுகந்தவர் தம்மை வாதியாவினை மறுமைக்கும் இம்மைக்கும் வருத்தம் வந்தடையாவே. இன்னும் திருவாடானை திருத்தலத்துல சம்பந்த பெருமான் சொல்லும் போது பாத்தீங்கன்னா, மாதோர் கூறுகந்து ஏறது ஏறிய ஆதியானூரை ஆடானை போதினார் புனைந்து ஏத்துவார்தமை வாதியாவினை மாயோமேயே. மாதோர் கூறுகந்து ஏறது ஏறிய ஆதியான். திருநாவுக்கரசு சுவாமிகள் சொல்லும் போது, ஏதும் ஒன்றும் அறிவிலராயினும் போதி அஞ்செழுத்தும் உணர்வார்களுக்கு பேதம் இன்றி அவரவர் உள்ளத்தே மாதும் தாமும் மகிழ்வர் மார்பேரரே. ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் இறைவனும் இறைவியும் இருந்து அருளை தருவார்கள் அப்படின்னுட்டு சொல்லுகின்றார்கள். அப்படிப்பட்ட அந்த உமாதேவியை ஒரு பாகத்தில் உடைய மிகப்பெரிய கருணையாளன் அவனுக்கு உரிய அந்த நாத பெரும்பறை ஒலித்து கொண்டே இருக்கின்றது என்று இந்த பாடலில் அவனுடைய பறையை பற்றி முரசை பற்றி மணிவாசக பெருமான் கூறுகின்றார்கள் என்று இந்த அளவில் இந்த சிந்தனையை நிறைவு செய்து அடுத்து இதனுடைய 2வது பகுதியில் மீதி உள்ளதை நாம் சிந்திப்போம். அரஹர நம பார்வதி பதையே, அரஹர மகாதேவா.